ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆமேன். உன்னில் இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்களாம். மீதியாயிருக்கிற ஜனங்கள் நன்மை அடைவார்கள். அப்படி இருக்கிற மீதியான ஜனங்களுக்கு நெருக்கத்திலும் தீமையான காலத்திலும் தீங்கின் காலத்திலும் மீதியாயிருக்கிற ஜனங்களுக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ உன்னில் மீதியானவர்கள் அப்படின்னா யார்? இந்த மீதியான ஜனங்கள் யார்? இந்த மீதியான ஜனங்கள் நன்மை அடைவார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மீதியான ஜனங்கள் யார்? நீங்க நேர செப்பனியா 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஆமேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள் தான் மீதியான ஜனங்கள். அவங்க சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்கள தான் கர்த்தர் மீதியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அவர்கள் எப்படி இருப்பாங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மீதியான ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நன்மை அடைவார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். உன்னில் மீதியாயிருக்கிற ஜனங்கள் யாரு? உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர் கர்த்தருடைய நாமத்தை மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அவர்கள் நம்பிக்கையா இருந்தபடியினால் அவங்க நன்மை அடைவார்களா? தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்க சிறுமைப்பட்ட ஜனங்களாய், மீதியான ஜனங்களாய், இன்னைக்கு அவரை நம்பியிருக்கிற ஜனங்களாய் நீங்க இருக்கிற உங்களை கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமே. நன்மை செய்வதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கான காரியங்களை அவர் செய்வார். நெருக்கத்தோடும் இன்னைக்கு சத்துருக்களின் மத்தியிலே நெருக்கத்தோடு இருக்கிறீங்க. அவங்க தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்கு தீங்கான காலம், நெருக்கமான காலம், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க சத்துருவுக்கு அவர் என்ன செய்வார்? எதிர்படுவார். உங்களுக்காக அவர் உங்களுடைய தீங்கின் காலத்திலும் உங்கள் நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்காக அவர் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வார். உங்களுக்காக சகாயம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் மெய்யாகவே சொல்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒருவேளை இது ஒரு தீங்கின் காலமாய், ஒரு நெருக்கத்தின் காலமாய் இருக்கிறதோ, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம், அவரால் மீதியாக வைக்கப்பட்ட ஜனம், எளிமையும் சிறுமையுமான ஜனம். அவரை நீங்கள் நம்பி இருப்பதனால உங்களுடைய தீங்கின் காலத்திலும் உங்களுடைய நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்காக அவர் சத்துருக்கு எதிர்பட்டு என்ன செய்யக்கூடிய காரியங்களை செய்து அவர் இந்த நாளில் அவர் பெரிய காரியங்களை செய்து சகாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவரே உங்களுக்கு சகாயர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி மெய்யாகவே சொல்கிறார். ஆகவே இந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாய் எல்லாரும் ஜெபிப்போம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நீர் எங்களுக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு எங்களுக்கு நீர் சகாயம் செய்வேன் என்று இந்த நாளில் மெய்யாகவே வாக்கு கொடுக்கிற கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உன்னில் மீதியாயிருக்கிற ஜனங்கள் நன்மை அடைவார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீர் நன்மையை கொடுப்பீர், நன்மை அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் மீந்திருப்பார்கள். அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அப்படி மீந்த ஜனங்களை, உன்னில் மீதியாயிருக்கிற ஜனங்களுக்கு நான் நன்மையை செய்வேன் என்று நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீர் சத்துருவுக்கு எதிர்பட்டு நீர் சகாயம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் மெய்யாய் சகாயம் செய்து மெய்யாய் நீர் வழக்கை தீர்த்து நியாயத்தில் நீர் வெளிப்படுங்க தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். சத்துருவுக்கு எதிர்பட்டு அப்பா நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவ நீர், அப்படியே நீர் நீதி செய்து உம்மில் மீதியாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை நீர் இந்த நாளில் காண்பீங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.